ஒரு மகிழ்ச்சியான செய்தி. இதயம் நல்லெண்ணெயின் விலை லிட்டருக்கு ரூபாய் 105 குறைஞ்சிருக்கு. செப்டம்பர் 2023ல 1 லிட்டர் இதயம் நல்லெண்ணெயின் அதிகபட்ச விலை ரூபாய் 503. ஆனா இப்ப 1 லிட்டர் இதயம் நல்லெண்ணெயின் விலை ரூபாய் 398 மட்டும்தான் தமிழ்நாட்டுல. அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நல்லெண்ணெய் வாங்கலாம் இல்ல? விழுப்புரம் தைலாபுரம் இல்லத்தில் பாமக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் நடந்தது. சட்டசபை தேர்தலுக்கான கூட்டணி குறித்து கட்சி நிர்வாகிகளுடன் ராமதாஸ் ஆலோசனை நடத்தினார். பாமக செயல் தலைவர் அன்புமணி உட்பட பல நிர்வாகிகள் பங்கேற்கவில்லை. தொகுதிகளிலே பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய பொறுப்பாளர்கள் இங்கே வந்திருக்கின்றனர். பல்வேறு காலகட்டங்களிலே பல்வேறு சோதனைகளை வேதனைகளை எல்லாம் நாளும் கட்சிக்காக கட்சியினுடைய வளர்ச்சிக்காக அதிலும் குறிப்பாக 50 தொகுதிகளில் நாம் வெற்றி பெற வேண்டும், ஆட்சி அமைக்க வேண்டும் என்ற வகையில் அவர்களுக்கு ஆலோசனை நான் சொல்றேன். அவர்களுக்கு ஆலோசனையை நான் கேட்க நாம் ஆள வேண்டும். நாம் ஆளால்தான் தமிழ்நாட்டு மக்கள் நலமோடு மகிழ்வோடு வறுமையில்லாமல் வாழ்வார்கள், சமூகத்தோடு வாழ்வார்கள் என்ற நோக்கிலேதான் பாட்டாளி மக்கள் கட்சி அந்நியர் சங்கமும் தொடர்ந்து பாடுபட்டு வருகிறது. அந்த வகையிலே ஒரு மிக பிரமாதமான மாநாட்டை மாமல்லபுரத்திலே 10 லட்சம் மக்கள் கூடிய மாநாட்டை நீங்கள் ஊடகங்கள் பார்த்திருப்பீர்கள். அந்த வகையில் அதற்கு அடுத்த கட்டமாக இன்றைக்கு மாவட்ட தலைவர்களுடைய கூட்டம், அதாவது பால்வாப்பு என்று சொல்வார்கள், அதனுடைய பரிசாக நீங்கள் எப்படி வேலை செய்ய வேண்டும், எப்படி பணியாற்ற வேண்டும். 50 தொகுதிகளில் நாம் படுத்துக்கொண்டே ஜெயிப்பது என்று சொல்லுவோமே, அது மாதிரி படுத்துக்கொண்டே ஜெயிக்கிறது எப்படி என்ற வித்தையை, எனக்கு தெரிந்த வித்தையை அவர்களுக்கும் தெரிய சொல்லிக் கொடுத்திருக்கிறேன். அதனால அந்த படுத்துக்கொண்டே ஜெயிப்பது என்று சொன்னால் 50 தொகுதியிலே ஒரு மாதத்துக்கு தேர்தல் வைத்தாலும் அதில் குறைந்து 40 தொகுதியிலே வெற்றி பெற வேண்டும் என்ற நோக்கோடு இவர்களுக்கு அறிவுரை யோசனையை அவர்கள் சொல்லுகின்ற யோசனையை நான் கேட்க அதை இருவரும் 50 தொகுதிகளை வெற்றி பெறுவது எப்படி உழைப்பது என்பதை பற்றி யோசனைகளை பரிமாறிக்கொள்வதற்காக இந்த கூட்டத்தை கூட்டியிருக்கிறேன். செயல் தலைவர் கலைப்பு கொடுக்கலையா சார்? வரல அவரு கட்சியின் செயல் தலைவர் வரலாம், வந்து கொண்டிருக்கலாம். அவருக்கும் அறிவிக்கப்பட்டது, சொல்லப்பட்டது.